தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறைவுகளை கொண்டாட நாம் பரிந்துரை கொடுக்கும் பாவத்தை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை வைக்கும் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியவரும், அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உணவுடன் ஊழியம் புரிவோமாக. உன்னோடு தூய ஆவியாரை ஒன்றைக்கு இறைவாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் மொழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீ நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தந்தை யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. அன்பானவர்களே, நீ சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்ய செய்யலாம் பார்க்கும்போது நீ நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உனது அன்பை குறித்து சான்று படுத்தார்கள். எனவே நீ அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியெடுத்து வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடல் உழைப்பாளராகிறோம். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர். அவர்கள் கட்டளைகளில் அவர்கள் பெருமையும் அடைவர். அவர்களது வழிவரவு பூவலையில் வலிமைக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளவரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியினவர்கள் நேர்மையுள்ளவர்களே இருவர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவராய் இருவர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர். மனதிற்கு கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவதார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றோர். மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அதிகாரம் 18 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 8 இறுதியாக. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுது இறைவனிடம்
மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரும் நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேரையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் நடத்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மாநில மகன் வரும்போது மண்ணுவதில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இப்பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கியவர்களை வேண்டுகிறோம். அதனால் உன் திருமகனுடைய பாடுகளில் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் மற்றவர்கள் அதை பங்கு கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்களுடைய எல்லாமே இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உங்களுடைய அன்பு திருமண வழியாக மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிகளுக்காக அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமாய். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைத்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்துவாய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானோர் அனைவருக்கும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுகளுடன் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவுகளை அருந்தியவை கிண்ணங்களை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இங்கிருந்து பெற்றுத் தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிரினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்படையும் இடத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் உமக்கு ஊழியர்க்குரிய தந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் உபசரிக்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நிறைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் உமது திரு அவையை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருவுருவ ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புனிதராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் நிலையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிபத்துக்காகவும் எரிபராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு ஒழித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும்
உமது திருவகையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருளியாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியோடு இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். அவர் அப்பத்தை விடுகையில் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் கூட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணவாக்கம் பெற்று உண்மையான அருள்வாழ்வு நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேற்று.